உன்னை எப்படி அழைப்பேனோ என்னவென்று அழைப்பேனோ உள்ளதை சொல்லட்டுமா என் அன்னை தமிழே என் நாவில் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்ப்பவளே உன் புகழ் சொல்ல பிறப்பெடுப்பேன் சொல்லில் விளையாட சொல்ல முடியலே என் உயிர் மேலான அன்னை தமிழே என்று போற்றி பாடி தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். வெள்ளைக்காரன் காலத்தில் தீண்டத்தகாத நகரமாக இருந்தது சிங்கப்பூர். ஆனால் இன்று உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறி இருக்கிறது. எந்த வளமும் இல்லாத அந்த நாடு இன்று கல்வியில், மருத்துவத்தில், வேலை வாய்ப்பில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது. எடுத்துக்காட்டிற்கு என் ஊர் தஞ்சாவூர். இன்று பல இளைஞர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என் சோழ பாட்டன் அந்த நிலத்தை ஆள்வதற்காக சிங்கப்பூர் சென்றான். ஆனால் இன்று என் நிலத்தில் இருந்து அடிமையாவதற்காக என் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி அந்த நிலத்துக்கு செல்கிறார்கள். எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூர் இன்று உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறி இருக்கிறது. ஆனால் எல்லா வளமும் இருக்கிற என் நாடு எப்படி இருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள். அந்த தீண்ட தகராத நகரத்தை ஒரே ஒரு இளைஞன் மாற்றினான், லீ குவான் யூ என்ற இளைஞன். அதை போல எங்கள் அண்ணன் பல கனவு கொண்டு இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்திருக்கிறான். என்ன கனவு? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசத்தை படைக்க வேண்டும் என்கிற கனவு. பசி பஞ்சம் இல்லாத தேசமா? எப்படி அப்பா பசி பஞ்சம் இல்லாத தேசம்? எங்கள் ஆட்சியில் அரசாங்கமே விவசாயம் பார்க்கும். விவசாயம் என்றால் இது போல அல்ல. பல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி படித்த இளைஞர்களை வைத்து நாங்கள் விவசாயம் செய்வோம். பசி ஒழியும். ஊழல் லஞ்சம் இல்லாத தேசம் எப்படி? எங்கள் ஆட்சியில் ஊழல் ஒருவன் பெற்றான் என்றால் அவை இணைய நீக்கம் எல்லாம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம். அவன் பரம்பரைக்கே அரசியலை கிடையாது. கொலை கொள்ளை இல்லாத தேசம் எப்படி? எங்கள் ஆட்சியில் நாடு முழுக்க கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி உலகத்தின் தலை சிறந்த காவல் படையை உருவாக்கி குற்றவை நடக்காதவாறு செய்வோம். பெண்ணி அடிமைத்தனம் எப்படி ஒழியும்? நாங்க வென்றாலே பெண்ணி அடிமைத்தனம் ஒழுங்கிரும். எங்கள் 117 பெண்களும் சட்டமன்ற படிக்கட்டை மிதிக்கும் போது பெண்ணி அடிமைத்தனம் ஒழுங்கிருண்டா. பாலியல் வன்கொடுமை இல்லாத தேசம் எப்படி? எங்கள் ஆட்சியில் இங்கு ஒருவன் ஒரு பெண்ணை தொட்டான் என்றால் நிக்க வச்சு சொல்லி சுடுவான். எப்படி சொல்லி சுடுவான்? சாதிய எண்ணம் இல்லாத தேசம் எப்படி? சாதிய எண்ணத்தோடு ஒருவன் கொலை செய்தான் என்றால் எங்கள் ஆட்சியில் அவன் மொத்த சான்றிதழும் தகுதி இழக்கும். அவன் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதியாக மாறுவான். இங்க பல பெற்றோர்கள் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளை எப்படி ஒரு தலை சிறந்த ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைப்பீர்களோ அதை போல இந்த தாம்பரத்தை ஒரு தலை சிறந்த ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள். இன்னைக்கு முதல்வர் எங்க போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லையா? மாணவருக்கு இங்க பிரச்சனை இல்லை. மாணவர்களோட கடன் கழுத்தை நெருக்குது. இந்த மாணவர்களோட கடன் கட்டணம் எப்ப தெரியுமா வரும்? கரெக்டா பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்வி கட்டணத்தை கட்டுமா. அந்த மாணவர்கள் அந்த மன அழுத்தத்திலேயே கல்வி பரீட்சையில தோல்வி அடையலாம். இங்க மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, நீர்ப்பறவைன்னு ஒரு படம். அதுல ஒரு கதாநாயகனை இலங்கை ராணுவம் சுட்டு கொன்றோம். ஆனா அந்த கதாநாயகி டெய்லி போய் கடற்கரையில நின்று பாப்பா. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பாங்க, ஏமா உன் புருஷன் தான் செத்துட்டானே, அப்புறம் ஏன் டெய்லி இங்க நிக்கிறேன்னு. அவ ஒரு வார்த்தை சொல்லுவா, உடம்பு வந்துருச்சு ஆனா உசிறு ஒரு நாள் என்னை தேடி வரும்ல அப்படின்னு. அந்த உசிறு எப்போது வரும்? அது வெறும் சினிமா வார்த்தை தானா? இல்லை, கடலுக்குள் செத்த என் மீனவ சொந்த மனைவிகளின் வலிவேர்ந்த வார்த்தை. அந்த உயிர் எப்போ வரும்? எங்கள் அண்ணன் வென்று நெய்தல் படையை கட்டும் போது தாண்டா அந்த உயிர் வரும். முதல்வர் அவர்களே, டெல்டா மாவட்டம் எங்க போய் உள்டா அடிக்கிறீங்கல்ல, அதே டெல்டா மாவட்டத்துல திருவாரூர் மாவட்டம் பெருகவல்தான் என்ற ஊர் என் அம்மா பிறந்த ஊர். 200 ஏக்கர் விளைநிலம். அவ்வளவு அழகான காவேரி பக்கத்திற்கு இருக்கிற அழகான நிலம். அந்த 200 ஏக்கருக்கு ஒரு பாதை இருக்கும் பாருங்க, 2 பக்கமும் பனைமரத்தோட அவ்வளவு அழகா இருக்கும் அந்த 200 ஏக்கரும். இப்போ ஒரு தனியார் நிறுவனம் அதை எடுத்து மொத்தத்தையும் சோலார் பிளான்ட் போடுறோம். சோலாருக்கு எதிரானவர்கள் நாங்க அல்ல, ஆனால் அது எங்க போடணும் இருக்குல்ல, விவசாய நிலத்தை போடுறது. அந்த மக்கள் போராடுறான், கெஞ்சுறான், கதறான், எதுவுமே நடக்கல. இப்ப தேர்தலை புறக்கணிச்சுட்டான்.
எங்கேயோ நடக்கிற பிரச்சனையை, திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனை சென்னை பக்கத்துல பேசுற நீங்க நினைக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு மத்தியானம் ஊட்டின உணவு, நீங்கள் தின்ற உணவு அந்த 200 ஏக்கர்ல விளைஞ்சிருக்கலாம். அதனால என் அன்பான மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து சேரும். இங்க நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு கட்சி வந்துருச்சு. அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்ற சில இளைஞர்கிட்ட நான் சொல்றேன், நாங்கள் கத்தி படத்தை பார்த்து வந்தவர்கள் அல்ல. இந்த இனத்திற்காக கத்தி கொண்டிருப்பவனை பார்த்து வந்தவர்கள். நாங்கள் நடிப்பவனை பார்த்து வந்தவர்கள் அல்ல. இந்த இனத்திற்காக குண்டை கட்டி வெடித்தவனை பார்த்து வந்தவர்கள். நாங்கள் ஆடியவனை பார்த்து வந்தவர்கள் அல்ல. இந்த இனத்திற்காக துவக்க இருந்து ஓடியவனை பார்த்து வந்தவர்கள். என் அன்பான மக்களே, நீங்கள் தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.